பக்கத்து வீட்ல இருக்க அக்காவை பார்த்தேன். அவங்க என்ன ஆஸ்பத்திரியில பார்த்தால, அவங்க அம்மா கிட்ட லேடி டாக்டரை பார்க்க போயிருக்காங்க, ஏதோ விசேஷம்னு சொல்லிருக்காங்க. அம்மா பாவம் அதை உண்மை நினைச்சுக்கிட்டு இங்க கிளம்பி வந்துருச்சு. ஒரு விஷயத்த மறைக்க போய் மொத்தமா மாட்டிக்கிட்டோம். அதுக்கு என்ன, சீக்கிரமே 2 பேரும் விசேஷம்னு சொல்லிடுவோன்னு சித்திக்கிட்ட சொல்லு. டேய், என்ன என்ன தேடிட்டு இருக்க? இந்த ரூம்ல கேலண்டர் இல்லையா? கேலண்டரா? அது இதுக்கு இருக்கா இல்லையா? எதுக்குன்னு சொல்லு. அட போடி, நானே தேடிக்கிறேன். டேய் டேய், இரு இரு, வெளியே இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ஜீவா, தோ இருக்கு நீ கேட்ட கேலண்டர். குடு 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 குடு. என்னடா அப்படி பாக்குற? என்னடா பாக்குற? அஷ்டமி நவமின்னு 2 நாள் ஓட்டினீங்க. நாளைக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். நாளைக்கு என்ன? நாளைக்கு ஒண்ணும் இல்லையே. அப்படியே இருந்தாலும் நான் ஓடிடுவேன். அப்ப நானு? நீ வேணா இங்கே இரு. இப்படி கொஞ்சம் கூட அன்பே இல்லாம பேசாத ஜீவா. என்ன காரணம் சொல்லியும் நாளைக்கு இங்க தங்க வைக்க ட்ரை பண்ணாலும் இங்க இருக்க மாட்டேன். என் கூட வந்துடும். சத்தியம் பண்றீ? சத்தியம் பண்றியே? என்னடா சீரியஸா சத்தியம்லாம் கேக்குற? உன்னெல்லாம் நம்பவே முடியாதுரியே. நாளைக்கு ஏதாவது புது கதையை சொல்லி என்னை இங்க தங்க வச்சிருவிய? இல்ல இல்ல, நாம கிளம்புறோம் தான். அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? ம். எனக்கு ஜாலியா இருக்குடி. இருக்கும் இருக்கும். 4 நாள் இங்க இருக்க முடியாம இடையில ஓடி போய் உங்க வீட்டாளுங்களை பாத்துட்டு வந்தவன் தானே நீ? தம தூண்டு நேரம் அங்க போய் இருந்தேன். அது பொறுக்காம தான் இங்க வந்தனே சண்டையை போட்டிய. அப்புறம் என்ன? 4 நாள் பார்க்காம இருந்தா என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கற நீ? இங்க அப்படி என்னடா உன்னை கொடுமை பண்றாங்க? கொடுமை எல்லாம் பண்ணல, நல்லாத்தான் கவனிச்சாக. ஆனாலும் நம்ம வீடு தாண்டி. அங்க எதுவும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு சுதந்திர பூமி. போடா. ஏய், வருத்தமா இருக்கா? என்ன வருத்தம் பாப்பா? இனிமே இங்க வந்து எப்ப தங்க போறோம்னு தெரியல. அம்மா கூட பேசிக்கிட்டு, அப்பா கூட கொஞ்சிக்கிட்டு. ரொம்ப கவலைப்படுறியாடி? ஆமா ஜீவா. இப்ப தாண்டி எனக்கு ஜாலியா இருக்குது. 4 நாள் என்ன ஜெயில இருக்க மாதிரி வச்சிருந்தீங்களா? என்ன ஜாலி உங்களுக்கு? இப்ப கடியா இருக்குல்ல, அனுபவிடி அனுபவி. நீ சரியான சாடிஸ்ட் ஜீவா. அப்படின்னா? அப்படின்னா அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது. ஆமா ஆமா, இவங்க அப்படியே அன்னை தெராசா. ஓடி. கர்ப்பமா இருக்கிற பொண்ணை பார்த்து இப்படியா ஜீவா சொல்லுவ? ஆனா ஊனானா இத ஒண்ணு சொல்லிடுறியே. அப்பாவி மாதிரி மூஞ்சி வேற. நான் பாவம் ஜீவா. நாளைக்கு காலையில வரைக்கும் எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க. அப்புறம் நீ தான் என்ன பாத்துக்கணும். என்ன ஜீவா? சரி சரி, பாத்துக்கிறேன். உடனே சின்ன புள்ள மாதிரி நடிக்காதடி. என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறான். ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. இவ்வளவு நேரம் என்ன பண்ண? கிச்சன்ல வேலை இருந்துச்சுங்க. இவ்வளவு நேரமா? ஆமா, அக்காவும் நானும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். வேலையெல்லாம் அப்படி நின்றுடுச்சு. அக்கா நேத்துல இருந்து பேசவே இல்லையா, ஒரு மாதிரியாவே இருந்துச்சுங்க.
நல்ல வேளை இப்பயாவது பேசினாடேன்னு ஒரு சந்தோஷம். ஆமா, உனக்கு ஆஸ்பத்திரி போகணும் தானே சொன்னேன். ஆமா, ஏங்க? இல்ல, நானும் அதை தான் சொன்னேன். ம், அப்புறம் நான் உனக்குன்னு சொல்லி நீ எனக்குன்னு சொல்லி அது வேற புதுசா ஒரு பிரச்சனை ஆயிட போகுதுன்னு தான் கேட்குறேன். ஏங்க நான் பாட்டுக்கு எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்க்கா, சொல்ல கூச்சமா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் தாங்க கதையே. ஏன், என்னாச்சு? அக்கா பாட்டுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டா. உனக்குமா? உனக்குமாண்ணா? அது ஒன்றும் இல்லை. ம். அவங்க ஏதோ நாம இங்க வேற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு கல்யாணமாகி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்படிதான் ஆகும்னு சொல்லி அவங்க கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்ததுங்க. நான் அண்ணன்கிட்ட சொல்லும்போது அண்ணனும் இதே தான் சொல்லிச்சு. அப்படியா? ஆமா, அண்ணன் பாட்டுக்கும் வேற லெவல்ல பேசிச்சு. நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொய். ஆனா அண்ணன் அதை சீரியஸா நினைச்சுக்கிட்டு ஏதேதோ சொல்லிருச்சு. முல்லை அண்ணிக்கிட்ட பேச சொல்லு, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அன்னிக்கும் இப்படிலாம் பிரச்சனை இருந்தது அப்படி இப்படின்னு. எனக்கு ஏன்டா இப்படி பொய் சொன்னோன்னு ஆயிடுச்சு. பேசாம எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்தா தெரியாதா? அதையே சொல்லாம ஆஸ்பத்திரிக்கு போக போறோம். ம், அதுவும் சரிதான். அக்கா இதோட விட்டா சரி. நாளைக்கு ஏதாவது கேட்க ஆரம்பிச்சா ஆத்தி என் கதையே அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பயப்படாத. கேட்டா நான் உண்மையை சொல்லிடுவேங்க. ஐயோ, அவங்களுக்காக ஆஸ்பத்திரி போகணும்னா வேணாம் வேணாம், வருத்தப்படுவாங்க. இல்லங்க அது இல்ல. அப்புறம் ம், அவங்க நினைக்கிற மாதிரி இங்க ஒன்னும் நடக்கல. நாம டெய்லி 1 மணி நேரம் இப்படி பேசிட்டு தான் இருக்கோம்னு சொல்லுவேன். ஏய் இரு, என்ன சொன்ன இப்போ? ஏங்க இங்க நடக்கிறத சொன்னேன். பேசிக்கிட்டு இருக்கோன்றத நக்கலா சொன்னியா? நக்கலாவும் சொல்லல, விக்கலாவும் சொல்லல, பேசிக்கிட்டு தானே இருக்கோம் அத சொன்னேன். பேசிக்கிட்டு இருக்கிறது தப்பா? தப்புன்னு சொல்லலையே. நீயும் தானே பேசிக்கிட்டு இருக்க. நீங்க மட்டும் பேசுனீங்கன்னா நல்லாவா இருக்கும்? ஓ, அப்ப அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? அப்ப உனக்கா பேசணும்னு தோணல. தோணலன்னு யாருங்க சொன்னா? தோணித்தானே பேசுறேன். அப்ப ஏன் அவ்வளோ நக்கலா சொன்ன? நமக்கு நல்லா இருக்குங்க, அவங்கள்ட்ட நான் எப்படி அதை சொல்ல முடியும்? சிரிச்சிருவாங்கல்ல. எது சிரிச்சிருவாங்களா? வெறுமனே பேசிட்டு மட்டும்தான் இருக்கும்னா சிரிக்காம ஏய் என்ன? ஓவரா பேசிட்டோமோ? ஆமா, நான் என்னமோ பெரிய இவ மாதிரி தான். அவங்க கிட்ட வந்தாலே என்னமோ நமக்கு ஆகுது. இதுல அவங்கள தப்பு சொல்லிக்கிட்டு லூசு. டியூப்லைட் டியூப்லைட். இப்ப ஏதாவது கேட்டா இன்னும் அசிங்கப்படுத்துவா? படுத்துடுறா கதிரு, வேணாம்.
டக்குன்னு இப்படி சொல்லிட்டாளே நம்மளை பார்த்து. டேய் இந்த எடுத்துக்கோ பாத்து கதிர. ஆ. மாமா ம் என்னங்க வை, படிச்சுட்டு குடிச்சுக்கிறேன். ம் இன்னைக்கு என்ன மாமா பேப்பர்ல? கதிர் ஒன்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாளே. இவ என்ன அப்பையில இருந்து குறுகுறன்னு இப்படி பாக்குறா? ஒருவேளை நேத்து ஏதாவது தப்பா சொல்லட்டுமா? ஐயோ, உன் வாய் இருக்கு பாரு முல்ல, உன் வாய். ஐயோ, ஏமூர்த்தி, இன்னைக்காச்சும் ஜீவா வருவானா இல்ல அங்கதானா? வந்துருவா அத்த. ம், ஏமா ஆவாய் வரப்ப வந்துட்டு போறேன், நம்ம அவனை போட்டு அவசரப்படுத்திக்கிறேன்னு. அது இல்ல மூர்த்தி, இந்த தடவை அவங்க நம்மள கேட்காம ஜீவாவை அங்க தங்க வச்சது தப்பு. எதையுமே கண்டுக்காம இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஆம்பளை பசங்க இல்லாத வீடு வேறப்பா. நம்ம தெருல யார் புல்லட் வச்சிருக்குது? வேற யாராவது போற ஆளா இருக்கும்டா. இல்ல இல்ல, வண்டி சத்தம் இங்கே தான் கேக்குது. ம், அது யாரு? புல்லட்ல ஒரு அப்பா டக்கரு. இதோ பாக்குறேன். என்ன எல்லாரும் ஓடியாங்க, ஜீவானந்த புல்லட்ல வந்திருக்கு. ஜீவாவா? ஜீவாவா வந்துட்டானா? இல்லை, ஏன்டா கத்துற? என்ன ஏதுனே புல்லட்டு? செம்மையா இருக்குனே. ஜீவா ஆறா, வா 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 மீனா. இங்க பாருங்க. ஆ, புது பைக் அண்ணி. ஓ. மீனாவோட அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க. டேய் கதிரு, புது பைக்டா, நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. வா. வண்டி நல்லா இருக்குடா. அண்ணே சூப்பரா இருக்குண்ணே. அண்ணன் இல்லையா? உள்ளதா இருக்காங்க. வாங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க போலாம். என்ன வா. பேக் கொடுனே, நான் தூக்கிட்டு வரேன். வாடா வா மீனா வா. நல்லா இருக்கு இல்லைங்க? நல்லா இருக்கு. மூட்டை எங்க வைக்கிறதுன்னா? செம்மையா இருக்குல்ல? வாங்க அத்தை வந்துட்டாங்க. ஜீவா, அம்மா, ஜீவா அண்ணே. வாடா வாடா. மீனா எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் மாமா. அம்மா, எப்படிம்மா இருக்க? ம் நல்லா இருக்கேன். ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் போல. செம்மையா இருக்குல்லண்ணே. டேய் இப்போதானடா கொண்டு வந்து விட்டுருக்காங்க, கொஞ்சம் இரு. ஆமா,
உள்ள வாடா. டேய் அண்ணனை பாரு முதல்ல போ. அண்ணே மீனாவோட அப்பா வண்டி வாங்கி கொடுத்துருக்காருண்ணே. இல்லை எடா பேச்சு இது மீனாவோட அப்பாண்டுக்கு இருக்க வாய் நிறைய மாமான்னு சொல்ல வேண்டியதான். அப்படி சொல்லுங்க மாமா. அங்க வச்சும் இப்படிதான் மாமான்னு கூப்பிடவே இல்ல. நீங்க போனதுல உங்க அப்பாவுக்கு சந்தோஷமா? நல்லா பேசினாங்களா? பேசினாராவா? முதல் நாள் உருண்டா இருந்தாரு. எனக்கு வாந்தி நிறைய வரவும் அவரால் தாங்கவே முடியல. அப்படியே அழுகுற மாதிரியே ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட நல்லா பேசினாரு. ஜீவாவையுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்களை விடுறதுக்கே அவருக்கு மனசு இல்ல இல்லடா? ஏப்பா எங்களாலே நீங்க 2 பேரும் வீட்டில் இல்லாமல் இருக்க முடியல. பாவம் அவருக்கு அப்படித்தானே இருக்கேன். வண்டியை வந்து பாருங்கண்ணே. இதுக்காண்ட யோசிச்சுக்கிட்டு பார்த்துருவான். கதிரு வாடா. பாட்டு வருது. சரிங்க மாமா. மீனா நல்லா சாப்பிடுறியா? வாந்திலாம் பெருசா ஒண்ணும் இல்லையே இப்போ? இப்ப பரவாயில்ல, எப்பயாச்சும் தான். பாருங்கண்ணே. அண்ணே பாருங்கண்ணே. டேய் ரொம்ப நல்லா இருக்குடா. நான் வேணாம் தானே சொன்னேன். ஆனால் மீனோட அப்பா தான் கட்டாயப்படுத்தி கொடுத்து விட்டாரு. ஏண்டா இலே அவருக்கு ஆசை இருக்காதாடா மறுமையும் பைக்கில் போகணும்னு? இதெல்லாம் நல்ல விஷயம் தான்ற. நீங்கள் எடுங்கண்ணே. என்னடா நீ வண்டிக்கு தான்றா நிற்குது. அப்புறமே எடுத்து ஓட்டி பார்த்துக்கலாம். நீ எடுத்துட்டு போ. சரிண்ணே நான் கடை கிளம்புறேன். சரிடா நீ முன்னாடி போ, நான் அப்புறமா கடைக்கு வரேன். சரிண்ணே. நான் இப்போ கடைக்கு வந்துடுறேன்டா. எப்படா கடைக்கு வருவோம்னு இருக்கு. சரிண்ணே வாண்ணே நான் முன்னாடி போகிறேன். நான் கிளம்புறேன். டேய் சரிடா. வண்டி எடுத்துகிட்டு போடா. சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு புல்லட்டா? ஆடா போனேன். அதுக்கெல்லாம் நம்ம வண்டி தான் சரி. அது கடையில் நிற்கிது. நான் நடந்தே போகிறேன். வரேண்ணே. ஏன்னா நான் காலேஜுக்கு எடுத்துட்டு போட்டுமா? என்னடா கேள்வி இது? எடுத்துகிட்டு போடா. ஐ ஜாலி. டேய் குன்று எம்பதுக்கு உள்ளவோ. அண்ணே எடுத்துகிட்டு போட்டும்ண்ணே. என்னடா ஜீவா நீ காலேஜ் உறவனுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய வண்டியே? அவ்வளோதான். அப்புறம் நீ முதல்ல உள்ள போடா. தானா இப்பதான் நம்ம வீடாவே தெரியுது எனக்கு. ஆமா மாமா. ஏன்டா ஜீவா நீங்க கொஞ்சம் லேட்டாத்தான் வீட்டுக்கு வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. இப்படி காலையிலே வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. சாப்பிட்டு அப்புறமா போலான்னு தான் வீட்டுல சொன்னாங்க. இவன் தான் கேக்கல. போயே ஆகணும்னு ஓடி வந்துட்டான். மீனா புள்ள பிறக்க போகுது. இப்படி புருஷனை அவன் இவன்னு சொல்றத முதல்ல நிறுத்து. அப்புறம் புள்ளையும் அதே மாதிரி தான் கூப்பிடும். ஏமா அந்த பிள்ளைக்கு எப்படி இஷ்டமோ அப்படி கூப்பிட்டு போகுது. அவ அப்படியே கூப்பிட்டு பழகிருப்பாத்த. அது தனியா இருக்கும்போது சரிம்மா. இப்படி எல்லாரும் இருக்கும்போது அவன் இவன்னு சொல்றது ஒரு மாதிரி இல்ல? எங்க அம்மாவும் இப்படி கூப்பிடக்கூடாதுன்னு திட்டினாங்க அத்தை. பாத்தியா, அவங்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்படிதான் வருது, பழகிடுச்சு. நான் மாத்த பாக்குறேன். விடுப்பா, அம்மா ஏதோ மனசில் விட்டதை சொல்றாங்க. இது ஒரு விஷயமா எடுத்துக்க வேணாம், விடு. என்ன என்னண்ணே இதெல்லாம்? ஆகா, பிரேஸ்லைட்டு, மோதிரம், வேற என்ன வச்சிருக்க? டேய் கண்ணா, கழுத்து பாரு. செயின் வேறயா? அட ஆமா, எல்லாம் மீனாவோட அப்பா கொடுத்ததுதான்.
நான் போட முடியாதுன்னு சொன்னேன், ஆனா அவர் கேட்கல. ஏங்க நல்லா தானே இருக்கு. நல்லதா இருக்கு, நல்லதாண்டா இருக்கு, எல்லாம் போட்டுக்கோ. இதே மாதிரி அவங்களுக்கும் செய்யணும்ல. ஒரு புது பைக்கு, செயின். அப்பாக்கு வசதி இருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பா.